حميد. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وقال النبي صلى الله عليه وسلم يرحموا من في الأرض يرحمكم من في السماء. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற பரிசுத்தமான நல்ல அடியார்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ரப்பினுடைய திருப்தியை நம்முடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எல்லா விதமான வெற்றியையும் பெற்றார்களே, அந்த சாலிஹீன்கள், அருளாளர்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. சங்கைக்குரிய பாக்கியமான புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை முஸ்லிம் உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மிகுந்த தேட்டத்தோடும் ஈமானிய உணர்வோடும் அல்லாஹுவின் மீது கொண்டுள்ள அன்பை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, இன்னும் வலிமையாக அதை உணர்த்தி காட்டுவதற்காக வேண்டி பாக்கியமான ரமலானுடைய மாதத்தை இஸ்லாமிய உலகம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பெருமக்களே, அல்லாஹு தாலா நமக்களித்த ஒரு மகத்தான சன்மானம்தான் புனிதமான ரமலான். அல்லாஹு தாலா நமக்களித்த மகத்தான ஒரு சன்மானம்தான் புனிதமான ரமலான். ரமலானுடைய மாதம் அது எவ்வளவு மேன்மையானது, அல்லாஹு தாலா அதில் வைத்திருக்கக்கூடிய உயர்வுகள் என்ன, ஹதீஸிலே ஏராளமாக நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. புனிதமான ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய மாண்புகள் என்ன என்பதை பற்றி ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ரமலானுடைய மாதத்திலே ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறது. புனிதமான ரமலானுடைய மாதத்திலே ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது. அதேபோல் ரமலானுடைய மாதத்தில் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நரகத்திற்கு அல்லாஹு தஆலா பூட்டை ஏற்படுத்தி விடுகிறான். ஒரு நஃபிலான காரியத்தை ரமலானுடைய மாதத்தில் ஒரு முஃமினான மனிதர் நிறைவேற்றினால் அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு ஃபர்லினுடைய அந்தஸ்தை வழங்குகிறான். ஒரு ஃபர்லான ஒரு காரியத்தை ரமலானில் நிறைவேற்றினால் 70 ஃபர்லினுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்குகிறான். ஒரு நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாய் வாடை இருக்கிறதே, அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட மனமானது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். கபரிலிருந்து ஒரு நோன்பாளி எழுப்பப்படுகின்ற நேரத்தில் நிறைந்த நறுமணம் பெற்றவராக சுற்றி இருப்பவர்களெல்லாம் அவரை ஆச்சரியத்தோடும் ஆனந்தத்தோடும் பார்க்கக்கூடிய விதத்திலே நறுமணத்தோடு அவர் எழுப்பப்படுவார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கியாமத்தினுடைய நாளில், பசியுடைய நாளில், தாகத்துடைய நாளில், யாருமே எந்த விதமான உதவியும் செய்ய முடியாத அந்த நாளில் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறான், குரு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. நோன்பிருந்த அந்த காலகட்டத்திலே எனக்காக பசித்திருந்தீர்கள், என் அடியார்களை எனக்காக நீங்கள் தாகித்திருந்தீர்கள். இப்பொழுது பசியினுடைய தேவை இருக்கிறது, உணவினுடைய தேவை இருக்கிறது, தாகம் அதிகரித்திருக்கிறது. யாரும் உதவி செய்ய இயலாத இந்த நாளில் குலு வஷ்ரபு ஹனீஅன், மகிழ்ச்சியாக ஆனந்தத்தோடு என் அடியார்களை நீங்கள் சாப்பிடுங்கள், ஆனந்தத்தோடு நீங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹு தஆலா கியாமத்திலே தன் அடியார்களுக்கு சோபனம் சொல்வான் என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. பெருமக்களே, பாக்கியமான ரமலான், சங்கையான ரமலான் மாதத்தினுடைய மேன்மை சாதாரணமானதல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தில் அந்த காலகட்டத்திலே ஒருவர் வைக்க வேண்டிய ஒரு நோன்பை ஒருவர் விட்டுவிட்டார், எந்த விதமான தங்கடம் இல்லாமல் அவர் நோன்பை விட்டுவிட்டார் என்றால், காலமெல்லாம் நோன்பு நோற்றாலும், அவருடைய ஆயுளெல்லாம் நோன்பு நோற்றாலும் கூட ரமலானில் வைக்க வேண்டிய அந்த காலத்தில் வைத்த அந்த நோன்புக்கு ஈடாகாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அருமையான பெருமக்களே, புனிதமான ரமலான் எல்லா வகையிலும் மேன்மையானதாக, எல்லா வகையிலும் உயர்வானதாக அல்லாஹு தஆலா இதை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்தில் கொஞ்சம் கூட்ட
இந்த ரமலானுடைய மாதம் அது பெற்றிருக்கக்கூடிய மேன்மை, அதிலே வந்திருக்கக்கூடிய சிறப்புகள் என்பது சாதாரணமானதல்ல. இந்த ரமலானில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய மேன்மைகள் என்பது சாதாரணமானதல்ல. இந்த ரமலானுக்கு ஹதீஸிலே 60 பெயர்கள் வந்திருக்கிறது. 60 பெயர்கள் இந்த ரமலானுக்கு சுட்டி காட்டப்படுகிறது. இது ஷஹ்ரு சியாம், நோன்பினுடைய மாதம். இது ஷஹ்ருல் கியாம், இரவு காலங்களில் நின்று வணங்கும் மாதம். ஷஹ்ருல் குர்ஆன், இது குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு ஸஹர், இது ஸஹருடைய மாதம் என்று இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்பை பற்றி ஷஹ்ருல்லா, ஷஹ்ருல் உம்மத், என்னுடைய உம்மத்துமார்களின் மாதம். இன்னொரு ஹதீஸிலே இது ஷஹ்ருல்லா, இது ரப்பினுடைய மாதம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், படைப்பினங்களுக்கு மத்தியில் எப்படி நான் தனித்தன்மை வாய்ந்தவனோ அதே போல மற்ற மாதங்களுக்கு மத்தியில் ரமலான் தனித்தன்மை வாய்ந்தது என்று அல்லாஹ் தஆலா ஒப்பிட்டு சொல்வதாக ஹதீஸிலே நமக்கு வந்திருக்கிறது. அவ்வளவு பாக்கியமான ஒரு ரமலான் பெருமக்களே நம்ம எல்லாம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆசைப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். புனிதமான ரமலானை மிக்க பேணுதலோடு இறை அச்சத்தோடு பூரணமாக நோன்பு நோற்று இரவு காலங்களில் நின்று வணங்கி அல்லாஹுக்கு பொருத்தமான காரியங்களை அதிலே நிறைவாக செய்ய வேண்டும் என்ற ஒரு பேரானந்தத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, மன் ஃபரிஹ பிதுஹூலி ரமலான் ஹர்ரமஹுல்லாஹு அலன் நீரான். ரமலானுடைய மாதம் வருகிறதே என்று ஒரு முஃமினான மனிதர் ஆனந்தப்படுகிறார் என் ரப்பின் திருப்தியை பெறுவதற்கு வாய்ப்பான ஒரு மாதம் வருகிறதே என்று ஒரு முஃமினான மனிதர் ஆனந்தப்பட்டார் என்றால் ஹர்ரமஹுல்லாஹு அலன் நீரான், அல்லாஹ் அவரை நரகத்திற்கு அனுப்ப மாட்டான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அருமையான பெருமக்களே, எனவே புனிதமான இந்த ரமலானை மிகுந்த ஆவலோடு நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை பேணுதலோடு கழிக்கும் உயர்ந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. பெருமக்களே, ரமலானுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய மேன்மைகள் ஏராளமானது. குறிப்பாக ரமலானுடைய முதல் 10 இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவ்வலுஹு ரஹ்மத்துன், அந்த முதல் 10 இருக்கிறதே ரஹ்மத்தினுடைய 10 என்று சொன்னார்கள். ரப்பினுடைய ரஹ்மத் இல்லாமல் உலகத்தில் எந்த விதமான ஒரு கருணையினுடைய வெளிப்பாடே கிடையாது. ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை 100 பங்காக ஆக்கினான். ரஹ்மத்தை, கருணையை, அன்பை அல்லாஹு தஆலா 100 பங்காக ஆக்கினான். அந்த 100 பங்கிலே 99 பங்கை தன்னிடத்தில் அல்லாஹு தஆலா வைத்துக் கொண்டான். ஒரே ஒரு பங்கை மாத்திரம்தான் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி இருக்கிறான். அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து கியாமத்து வரை மனிதர்களானாலும் படைப்பினங்களானாலும் அதேபோல் உலகத்திலே விலங்கினங்கள், பறவை இனங்கள், உலகத்தில் உண்டான எந்த பிராணிகளும் சரி, ஒரு கோழி தன் குஞ்சுகளை எதிரிகளிடத்திலிருந்து அரவணைப்பதற்காக தன் இறகுகளுக்கு உள்ளே அதை ஆக்கிக் கொள்கிறது என்று சொன்னால், பெருமக்களே, ஒரு சின்ன கருணையும் கூட அந்த அந்த ஒரு பங்கில் இருந்துதான் உலகத்தில் எல்லா விதமான கருணையின் வெளிப்பாடே உண்டாகி இருக்கிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். பெருமக்களே, அதனாலே ரப்பினுடைய கருணை என்பது சாதாரணமானதல்ல. ரப்பினுடைய கருணை இல்லாமல் எந்த அசைவும் நம்மிடத்தில் ஏற்பட முடியாது. அவனுடைய கருணைக்கு நிகர் சொல்ல முடியாது. உலகத்திலே மனிதன் பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹு தஆலா தொப்புள் கொடியிலே உணவை ஏற்படுத்தி வைத்தான். தாயால் தகப்பனாரால் உணவை உண்டாக்கி கொடுக்க முடியுமா? உணவை உண்டாக்கி உள்ளே அவர்களுக்கு ஏற்படுத்த முடியுமா? ஏற்படுத்த முடியாத அந்த நாளிலேயே அல்லாஹு தஆலா தொப்புள் கொடியின் வழியாக அந்த பிள்ளைக்கான உணவை ஏற்படுத்தி வைத்தான். என் பிள்ளை பிறந்து வந்து விட்டது, உணவை கொடுத்தாலும் கூட அதை உறிஞ்சக்கூடிய தன்மை, அறிவோ அனுபவமோ அந்த பிள்ளைக்கு இருக்கிறதா? எந்த விதமான அறிவு இருக்கிறதா? யாரும் புகட்டினார்களா? அறிவோ அனுபவமோ இல்லாத அந்த பிள்ளைக்கு ஊட்டக்கூடிய அந்த உணவை, அவர்களுக்கு ஊட்டக்கூடிய அந்த பாலை உறிஞ்ச வேண்டும் என்ற அந்த உள் உணர்வை கொடுத்தது ரப்பினுடைய ரஹ்மத்தின் வெளிப்பாடு அல்லவா? பெருமக்களே, ரப்பினுடைய ரஹ்மத்துக்கு நிகர் சொல்ல முடியாது. சங்கையான கஅபாவில் ஏராளமான ஆயத்துகள் எழுதப்பட்டிருக்கும். அந்த ஆயத்துகளிலே ஒரு ஆயத் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நப்பி இபாதி, அல்லாஹ் தஆலா சொல்கிறார் தன்னுடைய ரசூலுக்கு, ஹபீபே நீங்கள் சொல்லுங்கள், நப்பி இபாதி, என் அடியார்களுக்கு சொல்லுங்கள், அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் ரஹீமாக இருக்கிறேன், நான் கருணை உள்ளவனாக இருக்கிறேன் என்று என் அடியார்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய கருணைக்கு நிகர் சொல்ல முடியுமா பெருமக்களே? ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதர் நரகத்திற்கு என்று முடிவு செய்யப்பட்டு விட்டார். ஒரு மனிதர் நரகத்திற்கு என்று முடிவு செய்யப்பட்டு விட்டார். நரகத்திற்கு மலக்குமார்கள் இழுத்து செல்கிறார்கள். இழுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அடியார் திரும்ப திரும்ப பார்க்கிறார், ரப்பை திரும்ப திரும்ப பார்க்கிறார். அல்லாஹ் தஆலா அவரை அழைத்து வர சொன்னான். ஏன் திரும்ப பார்க்கிறீர்கள்? முடிவு செய்யப்பட்டு விட்டது, என்னுடைய தீர்ப்பு வந்து விட்டதே. மலக்குமார்கள் அல்லவா அழைத்து செல்கிறார்கள், நரகத்தை நெருங்கி விட்டாயே, ஏன் திரும்பி பார்க்கிறாய்? ரப்பே, நீதானே சொல்லி இருக்கிறாய், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், ரப்பினுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள், அவனுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் என்றுமே நிராசையாகி விடாதீர்கள் என்றல்லவா நீ சொல்லி இருக்கிறாய் ரஹ்மானே. நான் இன்னும் உள்ளே நுழையவில்லையே,
என்னை உள்ளே கொண்டு போய் ஆக்கவில்லையே. எனவே உன்னுடைய ரஹமத் மிஞ்சி விட்டால், உன்னுடைய ரஹமத்து முந்தி விட்டால் அதிலிருந்து நான் நிராசையாகவில்லை ரப்பே என்று அந்த அடியார் சொல்ல அல்லாஹு தஆலா அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பெருமக்களே, ரப்பினுடைய ரஹமத் என்பது அவ்வளவு விசாலமானது. அவனுடைய கருணைக்கு எல்லை இல்லை. ஹதீஸிலே வருகிறது, இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய இரட்சகன் இருக்கிறானே ரொம்ப வெட்கம் உள்ளவன், ரொம்ப கண்ணியமானவன், ரொம்ப வெட்கம் உள்ளவன். நீங்கள் அவனிடத்தில் கேட்கக்கூடிய அந்த துஆவை, அவனிடத்தில் யாசிக்கக்கூடிய அந்த துஆவை உள்ள முறையை நீங்கள் ரப்பிடத்தில் கேட்கும் பொழுது அதை வெறுங்கையாக ஆக்குவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறானாம். தன் மலக்குமார்களிடத்தில் சொல்கிறான், என் அடியாருக்கு என்னல்லாத வேறு யார் ரப் இருக்கிறார்கள்? என் அடியான் என்னல்லாது யாரிடத்தில் அவன் கேட்க முடியும்? என்னல்லாது வேறு ஆண்டவன் அவனுக்கு இல்லையே, எனவே நான் தானே கொடுக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா தன் அடியார்களிடத்தில் சொல்கிறான். கேட்ட அடியானுக்கு அந்த கையை திரும்ப ஆக்குவதற்கு அல்லாஹு தஆலா வெட்கப்படுவதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, ரப்பினுடைய ரஹமத் என்பது அவ்வளவு விசாலமானது. அல்லாஹு தஆலா தன் அடியார்களுக்காக படைத்து வைத்திருக்கக்கூடிய உன்னதமான சொர்க்கம் சாதாரணமானதல்ல. காலமெல்லாம் ஒரு மனிதன் நின்று வணங்கினாலும், காலமெல்லாம் தலைகீழாக அவர் நின்றாலும் சரி, அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நியமத்துக்கு நன்றி செலுத்த முடியுமா? எனவே காலமெல்லாம் நாம் இபாதத் செய்தாலும் கூட சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் இபாதத்தும் ஒரு காரணம் என்றாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல், அவனுடைய ஃபضல் இல்லாமல், அருள் இல்லாமல் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் தஆலா அவ்வளவு உன்னதமான சொர்க்கத்தை ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த உன்னதமான சொர்க்கத்தை அடைய பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா கருணையை அடிப்படையாக வைத்து ஏராளமான அடியார்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதாக ஹதீஸில் வருகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்கிறார்கள், ஒரு பெண்மணி, நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே, ஒரு பெண்மணி தாகித்த நிலையிலே கடந்து செல்கிறார்கள். அங்கே ஒரு நாயை பார்க்கிறார்கள். நஜீஸான ஒரு பிராணி தான், ஈரமான மணலை நக்கிக் கொண்டிருக்கிறது தாகத்தின் காரணத்தினால். அந்த பெண்மணி எவ்வளவு தாகமாக அந்த நாய் இருக்கும் என்று உடனே தன்னுடைய காலிலே போட்டிருந்த அந்த செருப்பை கலற்றி தண்ணீர் எடுக்கக்கூடிய நிலையில் அதை ஆக்கி, தான் கெட்டி இருந்த அந்த துணியை கயிறாக ஆக்கி கிணற்றுக்குள்ளே அந்த செருப்பை இறக்கி அதிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு ஊற்றுகிறாள். அந்த நாய் தண்ணீரை குடிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை முடிவு செய்து விட்டான் என்று சொன்னார். ரப்பினுடைய கருணைக்கு நிகர் இல்லை பெருமக்களே. அல்லாஹ்வுடைய கருணைக்கு எல்கை இல்லை. அவனுடைய கருணையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நாம். ரப்பினுடைய கருணை இல்லாமல், அவனுடைய அனுசரணை இல்லாமல், அவனுடைய உபகாரம் இல்லாமல் ஒரு சின்ன அசைவையும் கூட நம்மால் அசைக்க முடியாது. பொத்தி இருக்கக்கூடிய கண்ணை திறப்பதற்கும் சரி, வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருவதற்கும் சரி, எந்த ஒரு சின்ன விதமான அல்லாஹ் தஆலாவுடைய கருணை இல்லாமல் எந்த அசைவும் இல்லை என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட கருணையை ஆசைப்பட வேண்டும், துஆ செய்ய வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக ரமதானுடைய மாதத்தினுடைய இந்த முதல் பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையின் பத்து என்று சொன்னார். அவ்வளவு ரஹ்மத்துன், அது ரஹ்மத்தினுடைய பத்துன்னு சொன்னார். அல்லாஹும்ம ரஹம்னா, ரப்பே எங்களுக்கு நீ ரஹ்மத் செய். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே 50 இடங்களில் ரஹ்மான் என்று தன்னை சொல்கிறான். 110 இடங்களிலே ரஹீம் என்று தன்னை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ரப்பினுடைய ரஹ்மத்திற்கும் அவனுடைய கருணைக்கும் எல்கை இல்லாத ஒரு நிலை. எனவே ரப்பினுடைய கருணையை கேட்டு பெறுவதிலே எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் நாம் ஆசையும் தேட்டமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும், குறிப்பாக இந்த ரமதானுடைய முந்தைய பத்து இருக்கிறதே, அது கருணையினுடைய, ரப்பினுடைய கருணை பிரவாகம் எடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாட்களாக இருப்பதனாலே அதிகமாக நாம் ரப்பினுடைய ரஹ்மத்தை கேட்பதிலே அல்லாஹும்ம ரஹம்னா என்று ஓதுவதில் சடையில்லாதவர்களாக, அதிகம் ஓதக்கூடியவர்களாக நாம் ஆகியிருக்க வேண்டும். நாம் கூட பள்ளியில சுபஹ் தொழுத பின்னாலே ஒவ்வொரு நாள் இந்த 10 நாளும் அல்லாஹும்ம ரஹம்னா யா ரஹ்மர் ரஹீம் 10 நாள் நமக்கு குறைஞ்சது ஒரு 100 தடவை எல்லோரும் சேர்ந்து ஓதுகிறோம். பெருமக்களே, இது நாம் ஒரு பழக்கம், ஒரு பயிற்சிக்காகத்தான். நாம் நம்முடைய பழக்கத்திலே, நடைமுறையிலே பல்லாயிரக்கணக்கில் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் பெருமக்களே. எனவே இந்த கருணை என்பது அதற்கு எல்கை இல்லை. அல்லாஹ்வுடைய கருணைக்கு அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமதானுடைய பத்திலே ரப்பினுடைய கருணை ரொம்ப அதிகமாக கேட்கணும். அல்லாமா சஹலு துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு பெரிய மேதை, அவங்க ஒரு நாள் ஷைத்தானை சந்திக்கிறார்கள். அவங்களுடைய நூறானியத்தான பார்வையில ஷைத்தான் தெரிகிறான். ஷைத்தான் அவர்களிடத்தில் கேட்கிறான். ஷைத்தானை பார்த்த உடனே சஹலு துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, அந்த ஜஹன்னமி, நரகவாசி, அல்லாஹ்வினால் நரகம் என்று முடிவு செய்யப்பட்டவனே ஒதுங்கி போன்னு சொன்னாங்க. நீ ஏன் என் முன்னால நிக்கிற, என் குறுக்க நிக்கிறேன்னு கேட்டாங்களாம். ஷைத்தான் கேட்டான், அவன் எவ்வளவு பெரிய கல்விமான். ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் என்பது எல்லா பொருளின் மீதும் விரிந்திருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றானே,
அப்படியானால் நானும் ஒரு பொருள் தானே, ஒரு ஷெய் தானே. இல்ல நீ ஒரு ஷெய் இல்லைன்னு நான் ஆண்டவனா இருக்க முடியும். என்ன நீங்க ஒரு படைப்பு இல்ல, நீ ஒரு ஷெய்யே இல்ல, ஒரு பொருளே இல்லைன்னு சொன்னா அப்ப நான் அல்லாவா? எனவே என்னுடைய ரஹமத் என்பது எல்லா பொருளின் மீது இருக்குதுன்னு அல்லாஹு தஆலா சொல்றானே, நானும் அவனுடைய படைப்பு, அவனுடைய ஒரு பொருள் தானே, அவனால் படைக்கப்பட்ட பொருள் தானே, எனக்கு என்னுடைய ரஹமத் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷைத்தான் பதில் சொன்னான். ஹஜ்ரத் இமாம் துஸ்ஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திரும்ப பதில் சொன்னாங்களாம், அதுக்கு அடுத்த ஆயத்தை ஓதலையான்னு கேட்டாங்களாம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றானே, ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன வ யு'தூன ஸகாத் வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன். என்னை பூரணமாக ஈமான் கொண்டு என்னுடைய கடமைகளை யார் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார்களோ, என்னிடத்தில் ரஹ்மத்தை யாசித்து நிற்கிறார்களோ, அவர்களுக்கு நான் ரஹ்மத்தை விதியாக்கி இருக்கிறேன், கட்டாயமாக்கி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றானே. ஷைத்தான் சொன்னானா, ஒரு இடத்துல சொல்றான் அல்லாஹ் என் ரஹ்மத் விசாலமானது, இன்னொரு இடத்துல சொல்றான் என்கிட்ட கேட்கிறவங்களுக்கு, தொழுகிறவங்களுக்கு, ஸகாத் கொடுக்கிறவங்களுக்கு, என்ன ஈமான் கொண்டவங்களுக்குன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு இடத்துல விசாலம்னு சொல்றான், இன்னொரு இடத்துல அல்லாஹ் சில பேருக்குன்னு சொல்றான். நீங்க அல்லாஹ்வை இவ்வளவு குறுகி ஆக்கிட்டீங்களே, விசாலமான்னு சொல்ற இடத்தை தூரத்துக்கு தள்ளிட்டு சில இடங்களை சொன்னான் அதை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறீங்களே, இவ்வளவு நாள் உங்களுக்கு பெரிய விளக்கமுள்ள ஆளு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்பதான் விவரம் கட்ட ஆளுன்னு தெரியுதுன்னு சொல்லி ஷைத்தான் பதில் சொன்னான். இதை சொன்னோன்னு இமாம் துஸ்ஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹல் துஸ்ஸரிக்கு கொஞ்சம் அதிர்ந்து போச்சு. சரிதானே, கொஞ்சம் விசாலமான நிலை உள்ளவன் ரஹ்மான்ங்கிற அந்த ஆயத்தை நாம எடுத்து பார்த்திருக்கலாம், எதுக்கு நம்ம இப்படி குறியிட்டோம்னு நினைச்சாங்களாம். அவங்க எழுதிட்டு இருந்தாங்களா, எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியலன்னு எழுதி வச்சுட்டாங்க. அந்த இடத்துல பதில் சொல்ல தெரியல அவங்க எழுதி வச்சாங்க. அதுக்கு பிறகு வந்த பெருமக்கள் சொல்கிறார்கள், அது வேற ஒண்ணும் இல்ல, ரஹ்மத் விசாலமானது. ஒரு இடத்துல நல்ல விசாலமா பந்தல் போட்டிருக்குது, பந்தல் விசாலமா இருக்குது, உள்ள வந்தாதானே நிழல் வரும், அதற்கு உள்ளே வந்தாதானே நிழல் வரும். விருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, விருந்து ஆக்கப்பட்டிருக்கிறது, வந்தாதானே விருந்து கிடைக்கும். அதே போல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது விசாலமானது. ஆனால் யார் அந்த விசாலத்தின்பால் நெருங்கி வருகிறார்களோ, யார் அதை ஆசைக்கிறார்களோ, யார் அதற்காக முயற்சிக்கிறார்களோ, யார் அது தொடர்பான காரியத்தை வாழ்க்கையில் செய்கிறார்களோ, அவர்களுக்கு தான் ரஹமத்தை கொடுக்கிறானே அல்லாது அதை விட்டு விரண்டோடக்கூடியவன், அதை பற்றி கவனம் இல்லாதவன், அதை கேட்காதவன், அவனுக்கு பிடிச்ச அல்லாஹ் தஆலா ரஹமத்து கொடுக்கிறது, அது அல்லாஹ் தஆலா அவனுடைய பொருத்தம் இல்லாத செயலாக ஆகிவிடும் என்று பெருமக்கள் விளக்கம் எழுதுகிறார். கண்ணியமிக்கவர்களே, அதனால ரப்பினுடைய ரஹ்மத் என்பது சாதாரணமானதல்ல, விசாலமான கருணைக்கு சொந்தக்காரன் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா. அந்த கருணையை எப்பொழுதுமே நாம் கேட்டுக்கொண்டிருக்கணும். பெருமக்களே, உடல்ல இருக்கக்கூடிய நம்முடைய அவயவங்கள் இருக்கிறதே, 300 நரம்புகள் இருக்கிறது. இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொன்றுக்கும் நீ தனித்தனியா நீ அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும்னு சொன்னாங்க. நாயகமே எப்படி முடியும்னு கேட்டாங்க. 2 ரக்காத் லுஹா தொழு, அதுக்கு ஈடாகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் 2 ரக்காத் லுஹா தொழுதுட்டு வாங்க நியமமா, அதற்கு ஈடாகும், அதற்குண்டான நன்றி கடனாக ஆகும்னு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். பெருமக்களே, அதனால ரப்பினுடைய ரஹ்மத் என்பது பொங்கி பிரவாகம் எடுக்கக்கூடிய உன்னதமான பாக்கியமான நாட்களாக இந்த ரமதானுடைய முந்திய 10 இருக்கிறது. எனவே ரமதானில் ஏராளமான பாக்கியங்கள் பொதிந்திருக்கிறது. இது நோன்பினுடைய மாதம், இது தராவீஹுடைய மாதம், இது சஹருடைய மாதம், இது தஹஜ்ஜுடைய மாதம், இது துஆவுடைய மாதம், எல்லா விதமான மேன்மைகளையும் பெற்ற இந்த மாதம். ஆனால் அதே போல முந்திய 10 ரஹ்மத்தினுடைய 10 என்று சொன்ன காரணத்தினாலே நாம் அதிகம் அதிகம் ரஹ்மத்தை ரப்பிடத்தில் ஆசிப்பவர்களாக, கேட்பவர்களாக இந்த முந்திய 10 ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஹக் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரமதானை பேணுதலோடு கழிக்கும் உயர்ந்த பாக்கியம் பெற்ற நல் அடியார்களில் நம்ம எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. இறையச்சத்தோடு நோன்பு நோற்று ரமதானை எல்லா வகையிலும் பாக்கியமாக கழித்தார்களே, அந்த நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மை கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய உடலிலே நல்ல ஆஃபியத்தை தந்து பூரணமாக நோன்பு நோற்கவும், இரவு காலங்களில் அதிகமாக நின்று வணங்கவும், அதிகம் அதிகம் குர்ஆன் ஷரீஃபை ஓதவும், அல்லாஹ்வுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு பாக்கியமான இந்த ரமதானை ஒரு மகத்தான சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்ளும் உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். This audio was downloaded from tamilbayan.com.